வெல்கம் டு கனவு இல்லம். கோயம்புத்தூரில் நீங்கள் வீடு வாங்கணும் பிளான் பண்ணியிருக்கீங்களா? இல்லை நம்மளுடைய வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்களா? மனசுக்குள்ள வீடு வாங்கணும் அப்படின்னா வீட்டுக்குன்னு ஒரு பெரிய ஒரு கற்பனை இருக்கும், ஒரு கனவு இருக்கும். அந்த மாதிரி கனவுக்கு ஏற்ற ஒரு அட்டகாசமான மாடர்ன் ஆர்கிடெக்சரல் மார்வலஸ் தாங்க இந்த வீடு. வீடு வாங்குறதுக்கு முன்னாடியும் சரி, இன்டீரியர் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு டைம் இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பெட்டர் நாலேஜ், பெட்டர் ஐடியா கிடைக்கும். வீடு அப்படி பண்ணணும்னா இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி அட்டகாசமாக நம்மளுக்கு இந்த இன்ஜினியர் ஆர்கிடெக்சர் பேட்டர்னில் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காரு. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 விதமாக பண்ணியிருக்காங்க. ஒன்று பெயிண்ட்டு, லேசர் கட்டிங் டிசைன், ஓடிஎஸ், அப்புறம் மேலே ஃபால் சீலிங், லைட்டிங்ஸ், அப்புறம் முன்னாடி கார்டன் ஸ்பேஸு, அப்புறம் ரேம்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு பார்த்து பார்த்து செதுக்கி செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை. பாருங்க, 3 கலர் பெயிண்டில் டிசைன் பண்ணி ஸ்ட்ரக்சர் ஒர்க்கில் நம்மளுக்கு சூப்பராக வெர்டிக்கல் பேட்டர்ன்லையும் சின்ன ரவுண்டு பேட்டர்ன்லையும் நம்மளுக்கு டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விக்கெட் கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. கேஸ் சிலிண்டர் வைக்கிறதுக்கு தனியாக ஒன்று கொடுத்து, பெப்பிள்ஸ் கார்டன் கொடுத்து, அதுக்கு மேலே நேச்சுரல் ஸ்டோன்ஸ் ஒட்டி தனியாக அதிலிருந்து கார்டனில் இருந்து காம்பவுண்ட் இருந்தே நம்மளுக்கு இந்த வீட்டில் டிசைன் ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், அதுக்கு கொடுத்துருக்க ஒரு சின்ன பிளாட்ஃபார்மு, விக்கெட் கேட்டு கொடுத்துருக்கக்கூடிய சின்ன பிளாட்ஃபார்ம், அப்புறம் நம்மளுக்கு மெயின் கேட்டும் தனியாக வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிற சின்ன கேட்டுக்குள்ளே கொடுத்துருக்கக்கூடிய டிசைனு, அதனுடைய ரேம்ப்பு, மேலே போகிறக்கு ஸ்டெப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. மேலே கொடுத்துருக்கக்கூடிய டஃப் அண்ட் கிளாஸு, ஓடிஎஸ், அதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பாட்லைட், லேசர் கட்டிங் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கிடெக்சர் ஒரு கிளாஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். அது மாதிரி ஒரு மாடர்ன் மார்வலஸாக இந்த வீட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. தூரத்துலேருந்து பார்த்தாலும் ஒரு சிங்கிள் சீட் மாதிரி தெரியும். பக்கத்தில் நீங்கள் வரும்போது இந்த சென்டரில் வச்சுருக்கக்கூடிய வெர்டிக்கல் சிங்கிள் லைன் எம்எஸ் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒண்டர்ஃபுல் 3D எஃபெக்டாக நம்மளுக்கு தெரியுது. அதுக்கு சென்டரில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லோ கலர் ஆர்ச் பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. வாங்க, உள்ளே வந்து பெரிய கார் பார்க்கிங்க, 2 கார் அட்டகாசமாக நிறுத்திக்கிற மாதிரி 16 17 அப்படிங்கிற அளவில் பெருசாக ஸ்பேசியஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. சைடு வாலுக்கு ஃபுல்லுமே டைல்ஸ் போட்டு அதுக்கு மேட்சாக மாறமையே மேலே ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே கலரில் ஜிப்சம் போர்டில் மல்டி லேயராக பிளான் பண்ணி ஸ்பாட்லைட்டு எல்லோ கலர் லைட்டு கொடுத்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக மல்டி கலர் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் ஒவ்வொரு ரூம்லையும் நம்மளுக்கு பண்ணியிருக்கக்கூடிய ஃபால் சீலிங்கும் இன்டீரியர் டெக்கரேஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமாக இருக்கும். சுற்றி வர இடம் கொடுத்துருக்காங்க. அது போக நம்மளுடைய செப்பல்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு செப்பல் ஸ்டாண்டு வுட்டன்லேயே கொடுத்துருக்காங்க. பிங்க் வித் ஒயிட் பேட்டர்னில் இந்த வீட்டில் கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே பிளான் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அழகான வீடு 3 சென்ட்டில் இப்படியெல்லாம் கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கலாங்க. பாருங்கள், மேலே இன்னர் சைடு வந்தோடனே அந்த லேசர் கட்டிங் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 7லேருந்து 8 மணிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து காலை கதிரவனுடைய கோலம் நம்ம வீட்டில் என்றைக்குமே இருக்கிற மாதிரி அட்டகாசமாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த லேசர் கட்டிங் டிசைனை ஒரு அருமையான வீடுங்க. நல்ல இன்டீரியர் டிசைன்ஸ் பண்ணி போர்வெல், வாட்டர் சம்ப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சுற்றி வர இடம் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் டாய்லெட் ஒன்று இந்தியன் ஸ்டைலில் நம்மளுக்கு இருக்குது. நல்லா பெயிண்ட் பண்ணுறதுக்கு போயிட்டு வர மாதிரியும் நம்மளுக்கு 1.5 அடி இடம் கொடுத்துருக்காங்க. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி டைல்ஸ் ஒட்டி அதுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க. கிரனைட்டில் பார்டர் கொடுத்து 7க்கு 5 அப்படிங்கிற அளவில் ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோ ரொம்ப கிளாஸி ஃபினிஷிங்காக தேக்கில் போட்டு அதுக்கு வந்து டிஜிட்டல் லாக் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் பிராண்டில் டிஜிட்டல் லாக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது 4 டைப்பாக அந்த டிஜிட்டல் லாக்கை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். வாங்க, உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலை பார்த்துருவாங்க. 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் செப்பரேட்டான ஒரு ஹாலு, அன்டிஸ்டர்ப்டு போர்ஷன், உங்களுக்கு ஸ்டெப்ஸு, வீட்டில் பண்ணியிருக்கக்கூடிய டிவி யூனிட், ஃபால் சீலிங், அப்புறம் வுடன் ஜாலி ஒர்க்ஸு அப்படின்னு சொல்லிட்டே போகலாங்க. இந்த வீட்டில் வந்து அவ்வளவு ஒழுங்குபடுத்தியிருக்காங்க, அழகுபடுத்தியிருக்காங்க. பாருங்கள், ஒரு பெரிய லார்ஜ் ஃபார்மேட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய டிவி யூனிட்டுங்க. டிவி யூனிட்டில் மார்பிள் பேட்டர்ன்ஸில் பிளான் பண்ணியிருக்காங்க. பெரிய ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோ, ஜாலி ஒர்க்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அட்டகாசமாக பிளான் பண்ணியிருக்காங்க.
வுடன் பார்ட்டிஷியன் ஜாலி ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹாலையும் டைனிங்கையும் ஒரு சூப்பராக டைனமிக்ஸாக பிரிக்குதுங்க. ஜியாமெட்ரிக்கல் பேட்டர்னில் இதை வீடை வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாலி ஒர்க்கை 2க்கு 4 வெர்டிஃபை டைல்ஸ் மேட் ஃபினிஷிங்கில் போட்டிருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு கீழே நம்மளுக்கு பெரிய யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்து அதுக்கு ஃபுல்லாக வுட்டன் கபோர்டு ஒர்க் போட்டு மறைச்சி கொடுத்துருக்காங்க. உள்ள பெரிய ஸ்டோரேஜ் ஐட்டம்ங்க. நம்மளுக்கு தேவையான சாமானம் நம்ம வீட்டுக்கு தேவையான சாமானங்களை எல்லாம் இதுக்குள்ளே அடுக்கி வச்சுக்கலாம். ஹிடன் ஸ்பேஸ் மாதிரி நம்ம நல்லா பிளான் பண்ணிக்கலாம். இந்த 20க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கிச்சன் வித் டைனிங்கு. நார்மலாக நம்ம 16க்கு 10 பார்த்துருப்போம். 20க்கு 10 அப்படிங்கிற அளவில் சூப்பரான ஸ்பேசியஸாக கிச்சன் வித் டைனிங் ஓப்பனாக கொடுத்துருக்காங்க வித் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரோட. அப்புறம் அது போக இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா வேதிக் பேட்டர்னில் டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பூஜா ரூம் செப்பரேட்டாக நம்மளுக்கு இருக்குங்க. ஒயிட் வித் வுடன் பேஸில் 2 காம்பினேஷன்ஸில் பண்ணியிருக்காங்க. வேதிக் பேட்டர்னில் இது பிளான் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தோம்னா முருகர் உடைய மயிலிறகு இல்லாட்டி கிருஷ்ணருடைய மயிலிறகு அப்படிங்கிற மாதிரி சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் கொடுத்துட்டு லேசர் கட்டிங்கில் டிசைன் பண்ணி படமெல்லாம் வைக்கிறக்கே நம்மளுக்கு சைடில் செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. கோல்டன் கலரில் கலர் பெயிண்ட் பல்பு கொடுத்து கடவுளுடைய அருள் நம்ம வீட்டுக்கு என்றைக்கும் நிரந்தரமாக கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. வாங்க இலுமினேட்டட் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் பார்த்துருவாங்க. சூப்பரான டிசைனில் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப் லைட் கொடுத்து அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஸ்டைலிஷான வாஷ் பேசின் ஒன்று இருக்குங்க. நல்ல கிராஸ் வென்டிலேஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பெரிய 20க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிச்சன் வித் டைனிங்கு. கிச்சனை வந்து மாடலர் கிச்சனாக பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கும் நம்மளுக்கு 3 விதமாக பிளான் பண்ணியிருக்காங்க. மேலே லேஃப்ட் ஸ்டோரேஜு. மேலே ஸ்டோரேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி வாங்க எல் டைப்பில் உங்களுக்கு பேனலிங் ஒர்க் பண்ணி பெண்டன்ட்டிங் ஹேங்கிங் பெண்டன்ட் லைட்டை நம்மளுக்கு இந்த ரூமில் போட்டு கொடுத்துருக்காங்க. நேராக நம்மளுடைய ஓப்பன் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டருக்கு கீழே அழகாக அட்டகாசமாக அசைந்தாடி கொண்டு இருக்குதுங்க இந்த லேமினேட்டட் ஹேங்கிங் பெண்டன்ட் லேம்புங்க. சூப்பரான மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. யூ டைப்பில் கவுண்டர் டாப் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் வீடு வாங்கினோம்னா நம்மளுக்கு 2 வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க. ஒரு ஹைஃபை சிம்னி ஒன்று, அப்புறம் ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர், ஹைடெக் வாட்டர் சிங்க்கு, வாஷபிள் சிங்க் ஹைடெக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆர்ஓவும் சிம்னியும் இது வாங்கினா நம்மளுக்கு ஃப்ரீ கிஃப்டாக கொடுக்குறாங்க. ஓவர்ஹெட் ஸ்டோரேஜ் நம்மளுக்கு நிறையா இடத்துல பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே லெஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா எல் டைப்பில் கபோர்டு ஒர்க் பண்ணி அதுக்கு ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்காங்க. ஓவர்ஹெட் ஸ்டோரேஜே வந்து 2 விதமாக பிளான் பண்ணியிருக்காங்க. கிளாஸி ஃபினிஷிங்லேயும் கிளாஸ்லேயும் நம்மளுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பொருள்கள் எல்லாம் தெரிகிற மாதிரி ஸ்ட்ரிப் லைட்டை நம்மளுக்கு ஃபுல்லுமே பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே கபோர்டு ஒர்க்கு எல் டைப்பில் போட்டிருக்காங்க. இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி க்ரீமி க்ரீன் கலரில் நம்மளுக்கு வீடு ஃபுல்லும் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்பு கீழே நம்மளுக்கு மாடலர் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை வெஜிடபிளுக்கு தனியாகவும் டான்டன் யூனிட் கட்லரி யூனிட்டு பாக்கி இருக்கிற வெசல் ஸ்டோரேஜுக்கும் சூப்பராக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டகாசமான இந்த வீடுங்க 20க்கு 10 அப்படிங்கிற அளவில் ரொம்ப ஸ்பேசியஸாக ஒரு 3 சென்ட்டை வீட்டை இப்படியெல்லாம் நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ரசித்து நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. வாங்க தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கும். கிராஸ் வென்டிலேஷன், கீழே 2க்கு 4 வெர்டிஃபை டைல்ஸ், மேலே ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஜிப்சம் போர்டில் பண்ணி உங்களுக்கு ப்ரொஃபைல் லைட்டிங்ஸ் போட்டு ஃபேன் மாட்டி ஸ்பாட் லைட் கொடுத்து ஓவல் டைப்பில் நம்மளுக்கு டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. சென்டரில் ஸ்கொயர் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க கபோர்டு ஒர்க்கை பார்த்துருவோம். கபோர்டு ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த வீட்டினுடைய கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா பிங்க் வித் ஒயிட் மாதிரி பிளான் பண்ணி மேலே லேஃப்ட்டுக்கு பிங்க்லையும் கீழே வார்ட்ராபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வித் பிங்க்கு போட்டு அதில் கோல்டன் கலர் ஸ்டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டடி டேபிள் கொடுத்து ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அட்டகாசமாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஏங்க இதில் ட்ரெஸ்ஸிங் ரூமே காணோம், ட்ரெஸ்ஸிங் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்குறீங்களா? வாங்க உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுற மாதிரி இந்த வீட்டில் ஒவ்வொரு ரூம்லேயும் அட்டகாசமாக ட்ரெஸ்ஸிங் ரூமே தனியாக செப்பரேட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நம்மளுக்கு அட்டாச்சு டாய்லெட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்பேஸை அட்டகாசமாக ஒரு பெரிய மிரர் கொடுத்து செல்ஃபு உங்களுக்கு யூட்டிலிட்டி வைக்கிறதுக்கு சூப்பராக பிங்க் கலரில் செல்ஃப் கொடுத்து ஸ்டோரேஜ் கொடுத்து அட்டகாசமாக நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் ஜோன் கொடுத்துருக்காங்க சின்ன சீட்டர் டேபிளோட.
இந்த வீட்டில் எல்லா டாய்லெட்டும் ரொம்ப பெருசாகவே இருக்கும். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட்டை வீடு ரூம் பெருசு பண்ணும்போது டாய்லெட்டை சின்னது பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த வீட்டில் எல்லாமே 8க்கு 6 அப்படிங்கிற அளவில் இருக்கும். நல்லா 2 சைடு மேட் ஃபினிஷிங்கில் ப்ளைன் டைப்பில் டைல்ஸும், சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா டிசைனர் டைப்பும் மேட் ஃபினிஷிங்கில் போட்டிருக்காங்க. கீழே ஆன்டி ஸ்கிட்ஸ் கெராமிக் டைல்ஸ் போட்டிருக்காங்க. ட்ரை பெட்டு தனியாக பிரித்து நம்மளுக்கு எக்ஸாஸ்ட் ஃபேனு, மிரர் செட் பாக்ஸு, வாஷ் பேசின், சிங்கிள் யூனிட் கிளாஸ் செட்டு, வால் மவுண்டட், அப்புறம் எக்ஸாஸ்ட் ஃபேனு, டவர் பார், டவர் செட் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. வாங்க இந்த வீட்டிலிருந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகும்போது உங்களுக்கு இந்த மார்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் மார்பிள்ஸ் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷிங்கில் ஹேண்டில்ஸ் வந்து வுட்டனில் உங்களுக்கு ஹேண்டில் கொடுத்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூமில் போட்டிருக்கக்கூடிய டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லாங் விண்டோஸ் கொடுத்து பின்னாடி நம்மளுக்கு வால்பேப்பர் ஒட்டி கொடுத்துருக்காங்க. அட்டகாசமான டிசைனுங்க. இது லைட்டிங்ஸில் வந்து நைட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டன் வித் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். மேலே வந்தாலும் நம்மளுக்கு மேலேயும் ஒரு பெரிய பெட்ரூம் லிவிங் ஹால் இருக்குங்க. 2 பெரிய பெட்ரூம் கொடுத்து லிவிங் ஹால் பேரலாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலில் ஒரு பெரிய டிவி யூனிட்டு, மல்டிமீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஹாலுங்க. 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. மேலே இதுக்கும் ஃபால் சீலிங் பண்ணி ஸ்பாட் லைட் கொடுத்து ஃபேன் மாட்டி ரொம்ப ஸ்டைலிஷாக இந்த ரூமை பிளான் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய லிவிங் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. எல் டைப்பில் அன்டிஸ்டர்ப்டு ஏரியாவாக கொஞ்சம் ப்ரைவசி இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய விண்டோஸ் கொடுத்து நேச்சுரல் வெளிச்சம் வீட்டுக்குள்ளே என்றைக்கும் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதிலிருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே ஓப்பன் பால்கனிக்கு போகிற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்க. கர்வ்டு பேட்டர்னில் டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய ஃபால் சீலிங்கு, ஸ்பாட்லைட்டு, எல்லோ கலர் கோல்டன் ஸ்ட்ரிப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு மல்டி லேயராக பிளான் பண்ணியிருக்காங்க. வாங்க இந்த வடகிழக்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. மேலே இதுக்கு 2 டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து சூப்பரான ஸ்டைலிஷாக ரன்னிங் ஃபீட்டில் கொடுத்துருக்கக்கூடிய லேசர் லைட் மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய ப்ரொஃபைல் லைட்டும், இன்னொன்று ஜிப்சம் போர்டில் கர்வ் பேட்டர்னில் பண்ணியிருக்கக்கூடிய ரெகுலர் பேட்டர்னும் உங்களுக்கு இந்த வீட்டில் ஒரு அழகப்படுத்தி கொடுக்குதுங்க. 16 அடிக்குமே நம்மளுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒயிட் கலர்லேயும் கீழே வேர்ட்ராப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர்லேயும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்டடி டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ரூம்லையும் நம்மளுக்கு செப்பரேட்டான ஒரு பியூட்டிஷியன் ஜோன் இருக்குங்க. ட்ரெஸ்ஸிங் ஜோன் அப்படிங்கிறத நம்ம அந்த மாதிரி பியூட்டிஷியன் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாங்க. அழகாக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுக்கு விரும்பின மாதிரி நம்மளுடைய தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி நம்மளுக்காக பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடு எங்கே இருக்குன்னு நம்ம சொல்லவே இல்லைங்களே. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடு மேட்டுப்பாளையம் ரோட்டில் துடிலூரில் அமைஞ்சிருக்கு. 3 சென்ட்டில் 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இந்த வீடை பார்த்துட்டு இவ்வளோ தான் விலையா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. வாங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் ஜோனுக்கு போகிறக்கு லேசர் கட்டிங்கில் நம்மளுக்கு ஒரு பார்ட்டிஷியன் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தால் ஒரு பெரிய 8க்கு 6 அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸிங் ஜோனுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிரரு, எல் டைப்பில் செல்ஃபு, கீழே கபோர்டு, ஒரு சீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் சீட்டர் சேரு அப்படின்னு சொல்லிட்டு அட்டகாசமாக பிங்க் அண்ட் ஒயிட்டில் கான்செப்ட் கலரில் பிளான் பண்ணியிருக்காங்க. பெரிய டாய்லெட்டுங்க. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ரூம் பெருசாகும்போது உங்களுக்கு டாய்லெட் சின்னதாயிரும். ஆனால் இந்த வீட்டில் எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ரொம்ப பெரிய டாய்லெட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6.5க்கு 8 அப்படிங்கிற அளவில் பிளாக் அண்ட் ஒயிட் டைல்ஸ் டைப்பில் கலர் பண்ணி கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா செஸ் போர்டு மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் வாஷ் பேசின், ட்ரெஸ்ஸிங் டேபிள், சிங்கிள் சீட்டர் கிளாஸ் செட், எக்ஸாஸ்ட் ஃபேன், வாஷ் பேசின், டவர் செட், டவல் பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்ட்டிஷியனுக்கு வந்து ட்ரையை வெட்டாக பிரித்து அதில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டகாசமாக இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பியூட்டியில் உங்களுக்கு நம்மளுடைய மனசை நிறைவு செய்கிற மாதிரி இந்த டாய்லெட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமில் இருக்கக்கூடிய இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா டாய்லெட்டும் நம்மளுக்கு ஸ்பேஸுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுற மாதிரியும் நல்லா ஃப்ரீயாகவே மனசை ஒரு ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க.
வாங்க இந்த பெரிய பெட்ரூமில் இருந்து நம்ம தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமை பார்த்துருவோங்க. நல்ல கிராஸ் வென்டிலேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமுங்க. இந்த ரூம்லேயும் உங்களுக்கு சூப்பரான ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. லைட்டிங்ஸில் அதகலம் பண்ணியிருக்காங்க. கீழே 2க்கு 4 வெட்டிஃபை டைல்ஸு, மைல்டான பெயிண்டிங்ஸு, மேலே வார்ட்ராப்பு, லேஃப்டில் கொடுத்துருக்கக்கூடிய கபோர்டு ஒர்க்கு, ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் நம்ம சொல்லிகிட்டே போகலாமுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடு கோயம்புத்தூர் துடிலூர் பக்கத்தில் நம்மளுக்கு மேட்டுப்பாளையம் ரோட்டில் அமைஞ்சிருக்கு. 3 சென்ட்டில் 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஸ்டைலிஷான ஒரு மார்வலஸ் மாஸ்டர் பீஸ் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. வாங்க இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததில் திருப்பியும் நம்ம தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமில் வந்து நம்மளை மேலும் அழகுபடுத்திக்கலாங்க. அழகான வீட்டில் நம்ம அழகுபடுத்துறதுக்கு நிறையா விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த ரூம்லையும் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ஜோன் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டாய்லெட்டுங்க. 10க்கு 6 அப்படிங்கிற அளவில் ரொம்ப பெரிய ஸ்பேஸில் ஸ்டைலிஷான பேட்டர்ன் டைப்பில் டைல்ஸ் ஒட்டி கொடுத்து கீழே பிளாக் கலரில் ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷிங்கில் நல்ல வாஷ் பேசின், மிரர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பெட்டை செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க வித் கிளாஸ் பார்ட்டிஷனோட. கீசர் பிளானு, எக்ஸாஸ்ட் ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளுக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பார்த்துட்டு இருக்கக்கூடிய அழகான மாஸ்டர் பீஸ் ஆஃப் மார்வலஸுங்க. மாஸ்டர் பீஸ் ஆஃப் மாடர்ன் மார்வலஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாங்க. ரொம்ப எக்ஸாக்ஸ்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த வீட்டை வந்து நேரில் பார்த்தீங்கன்னா நீங்களே பிரமிச்சு போயிடுவீங்க. வாங்க இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் ஹாலில் இருந்து நம்மளுக்கு கவர்டு பால்கனி பண்ணியிருக்காங்க. இந்த கவர்டு பால்கனி டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா ஓடிஎஸ்ஸு, பர்கோலா பேட்டர்ன் டிசைனு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டைலிஷான டைல்ஸு, டைப் பேரப்பட் வாலில் போட்டிருக்கக்கூடிய கிளாஸு, மேலே பண்ணியிருக்க உட்டன் ஃபால் சீலிங், ஸ்பாட்லைட்டு, அப்புறம் ஓடிஎஸ் தாங்க ஹைட் லைட்டாக இருக்குங்க. இந்த வீட்டில் பர்கோலா பேட்டரில் நம்மளுக்கு கிரில் கொடுத்து மேலே டஃப் அண்ட் கிளாஸ் போட்டு அட்டகாசமாக இந்த நேச்சுரல் சன்லைட் நம்ம வீட்டுக்குள்ளே என்னைக்கு இருந்தாலும் விழுகிற மாதிரியும், சாயங்காலம் நைட்டில் வந்து இந்த வானத்தை வேடிக்கை பார்த்துட்டு படுத்தோம்னா நம்மளுடைய கவலைகள் எல்லாம் மறந்து போகிற மாதிரி நட்சத்திரங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து கண் சிமிட்டுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு இந்த இன்ஜினியர். இவரை பற்றி நம்ம சொல்லிகிட்டே போகிறத விட நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே செகண்ட் ஃப்ளோர் போகிறக்கும் நம்மளுக்கு ஒரு இந்த மார்பிள்லே நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் வச்சு கொடுத்துருக்காரு. பெரிய ஹெட்ரூமில் வால்பேப்பர் ஒட்டி அதுக்கு பெரிய விண்டோஸ் கொடுத்து ஸ்டைலிஷாக இந்த ஹெட்ரூமை பிளான் பண்ணியிருக்காங்க. மேலே வந்தோம்னா கூலன் டைல்ஸுங்க, பேட்டர்ன் டைப்பில் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு துடிலூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வீடுங்க. ஹெட்ரூமுக்கு மேலே வாட்டர் டேங்க் வைக்கிற மாதிரி நம்மளுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. நல்ல தண்ணி கொண்டு உப்பு தண்ணி கொண்டும். இது வரைக்கும் நம்ம பிஹெச்கே வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு துடிலூரில் வீடு வேணும்னா கால் பண்ணுங்கள். சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். வீடு வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டு அப்புறமேல நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அவ்வளவு அட்டகாசமான தரமான ப்ரீமியமான லக்ஸூரியஸான வீடுங்க. கனவு மெய்ப்படும். நன்றி. நம்ம பிஹெச்கே வீடு.